டேஸ்டியான மீல் மேக்கர் டிக்கா, நான் பரோட்டா எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். 2 கப் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. பேன்ல 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா வறுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுட்டு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு தயிரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிரீமியா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவு மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலயே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு கை அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 இருந்து 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி பழம், 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. கடலை மாவு வறுத்த அதே பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீல் மேக்கரையும் சேர்த்து 2 இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கி வச்சு பேன்ல 3 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியம் ஃபிளேம்லயே மூடி வச்சிருங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிருங்க. ஆயில் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 2-3 பச்சை மிளகாவை கட் பண்ணி மேல சேர்த்துட்டு மல்லித்தலையை தூவி சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க.